7/2024. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னாக்கா, ரயில் நிலையங்களில் காணாமல் போன 788 குழந்தைகள் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ஸ் வந்திருக்கு. இதில் வந்துட்டு இந்தியன் ரயில்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆப்ரேஷன் நான்ஹே பரிஸ்தே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலயமா 788 குழந்தைகளை வந்துட்டு மீட்டெடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குறள் என்னென்னா, ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதில் திருக்குறளில் உயர்வம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம வந்துட்டு அந்த நம்மளோட புகழை வந்துட்டு கெடாமல் நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட புகழ் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட கெட்டாமல் நம்ம வந்துட்டு உயர்ந்து வாழ வேணும் அப்படின்னு சொல்லி இதில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது முதல் முறையாக வெளிநாட்டில் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, மொரிஷியஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் தான் வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஜான் கௌஹாதி கேந்திரா அப்படின்ற ஒரு பேரில் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இதோட ஸ்கீம் என்னென்னாக்கா, மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் மருந்தகம் அப்படின்றது தான் இதோட ஒரு மெயின் கான்செப்ட், எய்மே. ஸோ இதை வந்துட்டு மொரிஷியஸ் நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஐரோப்பிய ஆணையத்தில் மீண்டும் தலைவரானார் உர்சுலா அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ உர்சுலா வாண்டிர் லேயன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர். ஸோ இவங்க வந்துட்டு தலைவராகிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தா மார்க் ரூட்டே அப்படின்றவர். ஸோ எக்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ அவங்க தான் வந்துட்டு மார்க் ரூட்டே தான் ஹெட் ஆகியிருக்காரு. அடுத்தது 2 killed and 31 injured as train derail in உத்தரப்பிரதேஷ் கோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் மெயினான வந்துட்டு டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கவச் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று நமக்கு வேணும். ஸோ ஒன்லி ஃபார் வந்துட்டு 2% மட்டும் தான் நம்ம இந்தியன் ரயில்வேயில் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக அந்த கவச் அப்படின்றது ஏன் அப்படின்னாக்கா, இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் பர் கிலோமீட்டரே வந்துட்டு மோர் தென் 2 or 3 lakh rupees செலவாகுது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மெயினான இப்போது ரீசெண்டாக நடக்கிற வந்துட்டு ரயில் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது 2 மார்க் climate part of the green impact reports. ஸோ அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றத ஒன்று வெளியிடுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2030 2050 2,50,000 பேர் வந்துட்டு ஆனுவலாக நம்மளால் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இவ்வளோ பேர் நம்மளால் இறக்க நேரிடும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாஸ்கோ ட காமா டாக்ஸிக் லெகசி இஸ் நவ் எ பேண்டமிக் தட் கில்ஸ் 8 million கிராஜுவலி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்னென்னா, டொபாக்கோ அப்படின்றது வாஸ்கோ ட காமா தான் இங்கே கொண்டு வந்தார் நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டொபாக்கோ அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு 16வது செஞ்சுரியிலலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா. ஸோ 16th centuryயில் யூரோப்பியன் நேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சவுத் ஏஷியாவில் டச்சு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதாவது வாஸ்கோ ட காமா தான் வந்துட்டு சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவில் 2% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 1.82 trillion வந்துட்டு நம்ம லாஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கேன்சர் பர்டன் அப்படின்றது இந்த டொபாக்கோனால தான் அதிகமாகிட்டுருக்கு. ஓவராக வந்து 27% வந்துட்டு டொபாக்கோனாலேயே கேன்சர் அதிகமாக இருக்குது நம்ம கண்ட்ரியில். ட்ராஃப்ட் டாலரன்ஸ் அப்படின்றது ஹார்ட் கிராப்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஒரு கிராப்ஸை இது வந்து ஒரு வறட்சி மிக்க இடங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு ஹார்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக விளையிறது எங்கன்னா குஜராத்தில் ஃபஸ்ட்டும், அடுத்தது வந்துட்டு ஆந்திர பிரதேசத்தில் செகண்டும் வந்துட்டு இந்த டொபாக்கோ அப்படின்றது வந்து விளையுது. அடுத்தது அமித்ஷா கால்ஸ்
ஃபார் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ட்ரக் சிஸ்டம் சிண்டிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. 1933 அப்படின்றது இந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மானஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மானஸ் அப்படின்றது என்னென்னா மதக், மேடக், ஃபதர்ஷ், நிஷே, அசுத்ரா கேந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க மானஸ் அப்படின்றத. இது வந்துட்டு ஒரு மொபைல் ஆப்ஸ் இல்லை வெப் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. NDPS ஆக்டுக்கு கீழே இது வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு 1933 அப்படின்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்தது ஹவ் அசாம் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இது வந்துட்டு பங்களாதேஷ் மைக்ரெண்ட்டுக்கு சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது. அதாவது அசாமில் பார்டர் விங் ஆஃப் ஸ்டேட் போலீஸ் அப்படின்ற ஒரு விங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முஸ்லீம் யாரெல்லாம் வந்துட்டு பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஒரு கால்குலேஷன் அப்படின்றது அவங்கள பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்றது இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து நான் முஸ்லீமுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதா ஒரு ரூல்ஸே இருக்குது. ஸோ அதன்படி நான் முஸ்லீமை வந்துட்டு இங்கே அலோவ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றத இதை க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்றாங்க. எதுக்கு கீழேனா ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 கீழே இதை கொண்டு வராங்க. ஸோ ஓவராக 300 ஃபாரினர் ட்ரிபியூனல்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு 100 தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அசாம் போலீஸ் பார்டர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பாகிஸ்தானியை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்குனதான் அசாம் போலீஸ் பார்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. இது வந்துட்டு NRC அப்படின்றது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதை டெம்ப்ரரியாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சிவில் கோர்ட் மாதிரியே இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 60 நாளுக்குள்ள அவங்களோட டார்கெட்டை வந்துட்டு முடிச்சாகணும். ஸோ டார்கெட் வந்து 60 days ஆஃப் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10+10+10 அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த ஒரு இது ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்லி பார்த்துட்டோம்னா இது வந்துட்டு அசாமில் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகிறதா சொல்கிறாங்க ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றாங்க. ஸோ 5 வருஷம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது வந்துட்டு ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றது 5 வருஷம், அதுக்கு கீழேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டோம்னா 15வது ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் அப்படின்றது நம்ம செட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ does India have enough laws to come back to superstition அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்தீஸ்கரில் தான் அதிகமாக வந்துட்டு டெத்து நடக்குது. சத்தீஸ்கர், அப்புறம் மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் தெலுங்கானா அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு அதிகமான டெத் நடக்குது. எதுக்குன்னா சூப்பர்ஸ்டிஷன் மூலியமாக பேஸ் பண்ணி நடக்கிறதா சொல்கிறாங்க. ட்ரக் இதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு ஆக்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ட்ரக் அண்டு மேஜிக் ரெமிடிஸ் ஆக்ட் 1954ன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு கிடையாது. பட் அந்த சூப்பர்ஸ்டிஷன் பேஸ் பண்ண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு ஆக்ட் தான் இது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது வரையும் எந்த ஒரு லாஸும் இல்லை. பட் ஆனால் ஆர்டிகல் 51A அப்படின்றது இது வந்துட்டு கோரிலேட் பண்ணுது சூப்பர்ஸ்டிஷனை பேஸ் பண்ணி. ஸோ பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா இவங்க இந்த ஸ்டேட்டில் ஸ்பெஷல் லாவே வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க டு கம் பேக் டு சூப்பர்ஸ்டிஷனுக்கு. அடுத்தது த இஷ்யூ ஆஃப் ஃப்ரீ பிளான்டிங் ஸ்கீம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து 2070 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சைனாவோட கிரேட் க்ரீன் வால் ஆஃப் சைனா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் வந்துட்டு இந்த பிளான்டிங்கை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனில் 1 trillion ட்ரீ பிளான்டிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் போயிட்டுருக்கு. இந்தியாவில் பார்த்துட்டோம்னா நேஷ்னல் க்ரீன் பிளான்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கீமும் இந்தியாவில் இருக்குது. கிராஸ் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்டிங் வந்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளான்டிங் பண்ணாமல் கிராஸ் லேண்டில் வந்துட்டு ஏரியாவில் தான் பிளான்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க.
அடுத்தது தமிழ்நாடு டு ஸ்ட்ரீம்லைன் ரீஹேபிலிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ரெஸ்கியூ பண்ண போகிறாங்களாம் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் பண்ண போகிறாங்களாம் மென்டல் இல்னஸ் பர்சன்ஸ். ஸோ இதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு டிராஃப்ட் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாண்டர்டான பாலிசி இருக்கும், பாலிசி ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். எதுக்குன்னா, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, ரெக்கவரி பண்ணுறதுக்கு, ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாலிசி வந்துட்டு மேக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு டிராஃப்ட் பாலிசி வந்து கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி கேர் அண்டு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கு பேர் என்னன்னாக்கா எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட்டாக அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 18 ECRC அப்படின்றது இருக்கிறதா ரன் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மூலியமாக 3700 பேரை வந்துட்டு ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2400 பேரை வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட இது பண்ணியிருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்க்கு ஒரு ECRC அப்படின்ற மாதிரி இவங்களோட டார்கெட்டை சொல்கிறாங்க. அடுத்தது ஓவர் 6 lakhs illiterate peoples டு அண்டர்கோ லிட்ரஸி ட்ரைனிங்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் அண்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனை இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா, அவங்களோட வயசு வந்துட்டு 15 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேசிக் லிட்ரஸி ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அண்டர் எதுக்கு கீழேன்னா, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் 2022 2027 வரையும் இதோட செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி அவங்களுக்கு வந்துட்டு லிட்ரஸி அப்படின்றத கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணகிரி அப்படின்றது தான் வந்துட்டு 61,622 பேர் வந்துட்டு இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் இருக்கிறதாகவும், அங்கே தான் வந்து மேக்ஸிமமாக இல்லிட்ரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது உர்சுலா வான் டீர் லேஹன் ரீஎலெக்டட் யூரோப்பியன் கமிஷன்ஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ மார்க் ரூட்டே அப்படின்றவர் இதோட ஹெட்டாக இருக்கார். ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.